வெற்றியை தரும் விநாயகர் பற்றிய சில தகவல்கள். காரிய தடைகளை விலக்கி நாம் தொடங்கும் செயல்களை வெற்றியாக்கி தருபவர் விநாயகர். அவரை பற்றிய சில தகவல்களை இங்கே பார்க்கலாம். விநாயகரை வழிபடும் முறைக்கு கணாபத்தியம் என்று பெயர். இதனை ஒரு பிரிவாக ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். விநாயகர் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் உடையவர். விநாயகப் பெருமானுக்கு தும்பிக்கையுடன் சேர்த்து 5 கரங்கள் உண்டு. தும்பிக்கையில் தண்ணீர் குடம் தாங்கியும், பின் 2 கரங்களில் அங்குசம் பாசம் ஏந்தியும், முன் வலது கரத்தில் இடது கரத்தில் மோதகமும் வைத்திருப்பார். அகில உலகங்களும் விநாயகருடைய மணிவயிற்றில் அடங்கியிருப்பதை அவருடைய மத்தள வயிறு வெளிப்படுத்துகிறது. விநாயகரை ஒரு முறை வலம் வந்து வழிபடுவதே சிறப்பு. மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார். விநாயகருக்கு மூஷிகம் வாகனத்தை தவிர மயில், காளை, சிங்கம், யானை, குதிரை, பூதம் ஆகியவையும் வாகனங்களாக உள்ளன. வெள்ளிக்கிழமை தோறும் அருகம்புல், தேங்காய் கொண்டு பூஜிப்பதோடு கணபதி ஹோமம் செய்து வந்தால் நீண்ட ஆயுளும் செல்வமும் வந்து சேரும். ஓம் ஹம் கணபதியே நமக என்ற விநாயகர் மந்திரத்தை காலையும் மாலையும் 108 முறை சொல்லி வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவராகவும் விநாயகர் இருக்கிறார். இவர் அரச மரத்தடியில் ஆகாய வடிவமாகவும், பாத நாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும், நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும், ஆலய மரத்தடியில் மண் வடிவமாகவும், வன்னி மரத்தடியில் நெருப்பு வடிவமாகவும் விளங்குகிறார். விநாயகப் பெருமான் பிரணவ மந்திர ஓம்காரத்தின் உருவமாக திகழ்கிறார். விநாயகரின் உருவத்தில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்கின்றனர். நாபி பிரம்மதேவர், முகம் விஷ்ணு, கண் சிவன், இடப்பாகம் சக்தி, வலப்பாகம் சூரியன் உள்ளனர். விநாயகப் பெருமான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளையும் அருள்கிறார். இச்சாசக்தி என்பது ஆசையையும், கிரியாசக்தி என்பது செயலையும், ஞான சக்தி என்பது அறிவையும் குறிக்கும். சந்தனம், களிமண், சாணம், மஞ்சள் போன்ற எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு விநாயகரை செய்து வழிபட்டால் அனைத்து வித நலன்களும் கிடைக்கும். விநாயகருக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களையும் விட தேங்காய் எண்ணெய் காப்புதான் பிரியமானது. விநாயகர் என்ற சொல்லுக்கு இவரை விட மேலானவர் இல்லை என்று பொருள். விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் பிரியமானது வன்னி மரம். இந்த மரத்தின் இலைகளால் விநாயகரை பூஜித்து வழிபட்டால் சனி பகவான் தோஷம் நம்மை நெருங்காது. குட்டு வைக்க மறவாதீர். தனலாபம் கிடைக்க லட்சுமி ஹோமம் நடத்தினாலும், உடல் நலம் பெற சூரிய நாராயண பூஜை செய்தாலும், அம்பிகை அருள் பெற சண்டி ஹோமம் செய்தாலும் அதற்கு முன்னதாக விநாயகரை பூஜிக்க வேண்டும். செய்யும் செயலில் விக்னம் ஏற்படாமல் இருக்க விநாயகரை வணங்குகிறோம். இதைவிட இன்னொரு காரணமும் உண்டு. மனிதர்களான நமக்கு தான் தடை ஏற்படும் என்பதில்லை. நாம் வழிபடும் தெய்வங்களுக்கும் அருள் புரிவதில் தடை ஏற்படலாம். அதற்காகவும் விநாயகர் பூஜை செய்வது அவசியம். இதனால் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மறக்காமல் விநாயகர் ஸ்லோகம் சொல்லி நெற்றியில் குட்டிய பின்னரே வழிபாட்டை தொடங்க வேண்டும். 2 தாயார். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட 6 தீப்பொறிகள் கங்கையில் மிதந்தன. அத்தீப்பொறிகளை 6 குழந்தைகளாக முருகனாக அவதரித்தன. இதனால் முருகனுக்கு கங்கையின் புதல்வன் என்னும் பொருளில் காங்கேயன் என்ற பெயர் வந்தது. ஆனால் விநாயகருக்கு தம்பியான முருகனைப் போல கங்கையுடன் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் அவரும் கங்கையை தாயாக ஏற்றார். கங்கையான நீரை கண்டதும் மகிழ்வது யானையின் இயல்பு. யானை மட்டுமே துதிக்கையால் நீரை உறிஞ்சி பீச்சாங்குழல் போல் தன் உடம்பில் வாரியடித்து கொண்டு மயிலும். ஆனைமுகன் கொண்ட விநாயகரும் பார்வதியுடன் கங்கையையும் தாயாக ஏற்றதால் துவை மாதுரர் என பெயர் பெற்றார். இதற்கு 2 தாயார் கொண்டவர் என பொருள். நிகரற்றவர். வி என்றால் மேலான என்றும் வெற்றி என்றும் பொருளுண்டு. நாயகர் என்றால் தலைவர். விநாயகர் என்பதற்கு மேலான தலைவர் என பொருள். சிவனும் பார்வதியும் கூட முதல் தெய்வமான இவரை வழிபட்ட பிறகே கடமையை செய்ய வேண்டும். இதில் வயது வித்தியாசமோ உறவோ முக்கியமல்ல. வழிபாட்டில் ஒழுங்கு வேண்டும் என்பதற்காக விநாயகர் வழிபாடு முதல் வழிபாடு ஆக்கப்பட்டது. இதனால் விநாயகர் நாமாவளியில் ஓம் அனீஸ்வராய நமக என்றொரு நாமம் உண்டு. அனீஸ் என்பதற்கு நிகரற்றவர் என பொருள். இவருக்கு மேலான ஒருவர் இல்லை என்பதால் அனீஸ்வரர் என பெயர் பெற்றார். நல்ல மனசு, தெய்வீக சக்தி குடியிருக்கும் மனதை ஸ்ரீமனஸ் என்பர். இதற்கு நல்ல மனது என பொருள். மலருக்கும் ஸ்ரீமனஸ் என பெயருண்டு. செடி கொடிகளும் நம் மனதை பிரதிபலிப்பது போல பூக்களை மலர செய்வதால் இப்பெயர் வந்தது. மலரில் தேன் சுரப்பது போல நல்ல மனதில் அன்பு தேன் சுரக்கும். மனம் என்னும் மலரால் விநாயகரை வழிபடுவோர் அடையும் நன்மைகளை பட்டியலிடுகிறார் அவை பாட்டி. வாக்குவன்மை, நல்ல எண்ணம் உண்டாகும். தாமரை மலரில் வாழும் மகாலட்சுமியின் அருள் சேரும். உடல் நலத்திற்கு குறைவு வராது. மலருக்கும் பிரம்மா உள்ளிட்ட வானுலக தேவர்களும் செயலை தொடங்கும் முன் வெள்ளை மனம் கொண்ட விநாயகரின் திருவடியை வழிபடுகின்றனர். பானை வயிறு ஏன்? விநாயகருக்கு ஸ்கந்த பூர்வஜன் என பெயருண்டு. இதற்கு கந்தனுக்கு மூத்தவன் என பொருள். சிவலோகத்தில் உள்ள பூதகணங்களின் தலைவன் என்பதால் கணபதி எனப்படுகிறார். செயலில் தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் முற்பிறவியில் செய்த பாவமே. இதற்கு தண்டனையாக தடைகளை ஏற்படுத்துபவர் என்னும் பொருளில் விக்னேஸ்வரர் என்கிறோம். தடையை போக்குபவரும் அவரே. விக்னம் என்றால் தடை. பெரிய வயர் கொண்டவர் என்பதால் லம்போதரன் எனப்படுகிறார்.
இந்த உலகமும் உயிர்களும் அவரது வயிற்றில் அடங்கியிருப்பதால் பானை வைரனாக இருக்கிறார். வழிபடும் முறை: விநாயகர் சன்னதியில் உடலை முன்புறமாக சாய்த்து நின்று வலக்கையை இடது பொட்டிலும் இடக்கையை வலது பொட்டிலும் வைத்து 3 முறை குட்ட வேண்டும். பின்னர் இதே முறையில் காதுகளை பிடித்து 3 முறை தோப்பு கர்ணம் இட வேண்டும். பிறகு விநாயகர் ஸ்லோகம் சொல்லியபடி சன்னதியை சுற்ற வேண்டும். வீட்டு பூஜையிலும் இதே முறையை பின்பற்றுவது நல்லது. யானை போல் இரு. கணபதி என்ற மாணவன் குருகுலத்தில் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டே இருப்பான். குருநாதர் அவனை கண்டித்தும் திருந்தவில்லை. ஒரு நாள் கோபத்தில் குருநாதர் ஒரு யானையின் முன்னர் கணபதியை கட்டி வைத்தார். சங்கிலியை அறுத்துக்கொண்டு யானை வந்தால் தன்னை மிதிக்குமே என பயந்தான். யானையின் வாயை பார் என்றார் குருநாதர். குருநாதா, அதன் வாயை நம்மால் பார்க்க முடியாதே, அதை தான் தும்பிக்கை மூடியிருக்குதே என்றான். சரி, எப்போதெல்லாம் அதன் வாயை பார்க்க முடியும் என குருநாதர் கேட்டார். உணவை அதன் வாய்க்குள் உணவு வைக்கும் போதும் விளிரும் போதும் மட்டுமே பார்க்கலாம் என்றான். சரியாக சொன்னாய். இதில் உள்ள தத்துவம் உனக்கு புரிகிறதா என கேட்டார். கணபதி விழித்தான். உணவு சாப்பிடவும் தேவைக்கு பேசுவதற்கும் மட்டுமே வாய் திறக்க வேண்டும். மற்ற சமயங்களில் மௌனமே மனிதனுக்கு நன்மை தரும். இதனால்தான் விநாயகர் யானை தலையுடன் இருக்கிறார். அவரது திருநாமத்தை பேராக கொண்ட நீயோ தேவையற்றதை பேசுகிறாய். இனி வாய் திறப்பாயா என்றார் கனிவுடன். தலையசைத்த கணபதி அதன் பின் பொறுப்புள்ளவனாக செயல்பட்டான். மணக்கும் பாதம். சீதக்களப செந்தாமரை பூம்பாதம் என்பது ஔவையார் பாடிய விநாயகர் அகவலின் முதல்வரி. களபம் என்பதற்கு குட்டியானே என்பது பொருள். பார்ப்பதற்கு குட்டியானையாக இருக்கும் விநாயகரை வழிபட்டால் பெரிய செயல்களையும் எளிதாக சாதிக்கும் வல்லமை உண்டாகும் என்பது பொருள். இதற்கு வேறொரு விளக்கமும் சொல்வர். சீதக்களபம் என்பதற்கு குளிர்ந்த சந்தன கலவை என பொருள். சிவந்த தாமரை போன்ற பாதங்களில் நறுமணம் கமல குங்குமப்பூ பச்சை கற்பூரம் சேர்ந்த சந்தன கலவையை பூசியவர் என்றும் பொருள் உண்டு. பார்த்தாலே பரவசம். காமம், கவலை, கோபத்தால் நம்ம மனம் அலைபாய்கிறது. அது எப்படியாகுமோ இது எப்படியாகுமோ என்ற வருத்தமும் அடிக்கடி தலை தூக்குகிறது. குழந்தை பருவம் முடிந்து வளர வளர இந்த குணம் அதிகரிக்கிறது. ஆனால் குழந்தையிடம் சோர்வோ சுமையோ ஏதுமில்லை. அடம் பிடித்தாலும் சற்று நேரத்தில் மறந்துவிட்டு மற்ற குழந்தைகளுடன் விளையாடும். இந்த சின்ன குழந்தைகள் வணங்கும் குழந்தை சுவாமியாக விநாயகர் இருக்கிறார். கனமான யானை வடிவில் இருந்தாலும் மூஞ்சூறு சுமக்கும் விதத்தில் பரமலேசான மூர்த்தியாகவும் இருக்கிறார். அவரது யானை முகத்தை பார்த்தாலே பரவசம் உண்டாகும். சதுர்த்தி அன்று சுத்துங்க. சிவபார்வதியை ஒரே ஒரு முறை சுற்றி மாம்பழம் வென்றவர் விநாயகர். இவர் தன்னை சுற்றி வருவோருக்கு தேகபலம் புத்தி பலத்தை வழங்குபவராக இருக்கிறார். நெற்றியில் குட்டிக் கொள்ளுதல், தோப்புக்கரணம் இடுதல், சிதர்காய் போடுதல், கொழுக்கட்டை படைத்தல் என இவருக்குரிய வழிபாட்டு முறைகள் பல இருந்தாலும் விசேஷ பிரார்த்தனை பிரதர்ஷனம் என்னும் சுற்றி வருவதேயாகும். சாதாரணமாக இவரை 3 முறை வலம் வந்தாலும் நினைத்தது நிறைவேற சதுர்த்தி தினத்தன்று 21, 48, 108 எண்ணிக்கையில் சுற்றுவது சிறப்பு. பிள்ளை விளையாட்டு. ஒரு முறை சிவன் மீது கோபம் கொண்டாள் பார்வதி. சில நாட்கள் கடந்ததும் பேரளவில் கோபமே தவிர அவளின் ஆழ்மனதில் அன்பு பீரிட்டது. இதை வெளிப்படுத்தாமல் மௌனம் காத்தாள். மனைவியின் பொய்க்கோபத்தை உணர்ந்த சிவனும் அவளின் காலில் விழுந்து தன்னை ஏற்குமாறு வேண்டினார். அப்போது அங்கு வந்த பாலகணபதி தந்தை சிவனின் தலையில் இருந்த 3ஆம் பிறையை துதிக்கையால் இழுக்க முயன்றார். கணபதியின் விளையாட்டைக் கண்டு ரசித்த சிவன் மகனை அணைக்க முயன்றார். பார்வதியும் அவ்வாறே செய்ய முயன்றாள். சிவன் பார்வதி இருவரின் கைகளும் ஒன்றோடொன்று மோதின. பாலகணபதியின் விளையாட்டால் சிவ பார்வதியின் ஊடல் மறைந்து சேர்ந்தனர். சிதர்காய் தத்துவம். தேங்காயின் மீதுள்ள கனமான ஓட்டை உடைத்தால் உள்ளே இனிய பருப்பும் இளநீரும் இருக்கும். அதுபோல மனிதனின் அகங்கார எண்ணத்தை விட்டு விநாயகரை சரணடைந்தால் வாழ்வு இனிக்கும் என்பதே சிதர்காய் உடைப்பதன் தத்துவம். இதற்கான புராண காரணம் ஒன்றும் உண்டு. ஒரு முறை சிவனிடம் உங்களின் சிரசையே எனக்கு பலியிட வேண்டும் என கேட்டார் விநாயகர். தன்னை போல 3 கண்கள் கொண்ட தேங்காயை சிவன் படைத்து அதை விநாயகர் கற்பணித்தார். இதன் அடிப்படையில் விநாயகர் வழிபாட்டில் சிதர்காய் இடும் பழக்கம் ஏற்பட்டது. அறுபடை வீடு கொண்ட கணபதியே. முருகப்பெருமானுக்கு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது. அந்த அறுபடை வீடுகளின் தொகுப்பை காண்போமா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர். இந்த விநாயகரை குறித்து போற்றப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பதாகும். இவரை வழிபட அல்லல்கள் தீரும். விருத்தாச்சலம். இங்குள்ள ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார் என்று பெயர். பேருக்கேற்ப ஆழத்தில் சன்னதி கொண்டுள்ளார். இந்த விநாயகரை துதித்தால் செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நம்மை வந்து சேரும். திருக்கடவூர். எந்த விதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமைய பெற்றிருந்தாலும் அதை அடைய நமக்கு மிக முக்கியமான தேவை நீண்ட ஆயுள். இந்த ஆயுளை அள்ளி வழங்குபவராக திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார் விளங்குகிறார். மதுரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சித்தி விநாயகர் 4ஆம் படை வீடு விநாயகராக கருதப்படுகிறார். மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள் நுழையும் முன்னர் இவரின் தரிசனத்தை பெறலாம். நாம் விரும்புகின்றவாறு காரியங்களை நிறைவேற்றி தருபவராக இவரே உள்ளார். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக
குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 5ஆம் படை வீட்டின் அதிபதியாக திகழ்கிறார். அனைத்து பேர்களும் நம்மை வந்தடைந்தாலும் ஞானம் இல்லையேல் அந்த பேர்களால் ஒரு பலனும் இல்லை. அந்த ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள்பாலிக்கிறார். இவர் சிவலிங்கத்தை கையில் தாங்கி அருள் புரிகிறார். சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவபூஜை செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும். திருநாரையூரில் அருள்பாலிக்கிறார் பொல்லா பிள்ளையார். அப்பரும் சம்பந்தரும் பாடிய இத்தலத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகளில் கைமேல் பலன் கிடைக்கும். பிடிச்சோறு போதும், உலகின் செல்வந்தன் நானே என தற்பெருமை கொண்டான் குபேரன். அதை நிலைநாட்ட கைலாயம் சென்ற அவன் சிவபெருமானை தன் அரண்மனைக்கு விருந்துண்ண அழைத்தான். அவனது எண்ணம் அறிந்த சிவன், இப்போது என்னால் வர இயலாது. என் மூத்த பிள்ளை விநாயகரை உன்னுடன் அழைத்து செல். அவன் திருப்தி அடைந்தால் எனக்கு மகிழ்ச்சியே என்றார். விநாயகரும் குபேரனுடன் புறப்பட்டார். அங்கு இலையில் பரிமாறிய உணவை எல்லாம் விருப்பமுடன் சாப்பிட்டார். ஆனால் அவருக்கு வயிறு நிரம்பவில்லை. அரண்மனையில் உள்ளவர்களுக்காக இருந்த உணவும் கூட காலியானது. அப்போதும் பசி அடங்கவில்லை. இப்படியே போனால் எதுவும் மிஞ்சாது என்ற நிலையில் விநாயகர், என்னை திருப்திப்படுத்தினால்தான் என் தந்தை மகிழ்வேன் என்றாரே, ஆனால் எனக்கோ பசி தீர்ந்த பாடில்லை. அதனால் உன்னையே கொஞ்சம் தின்ன போகிறேன் என துதிக்கையே நீட்டினார். பயத்தில் முகம் வெளிறிய குபேரன் கைலாயம் நோக்கி ஓடினான். சிவனிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினான். அப்போது சிவன், பயப்படாதே, உன் ஆணவத்தை கைவிட்டு கைப்பிடி சோறு கொடுத்தாலும் போதும், விநாயகரின் பசி அடங்கிவிடும் என்றார். தவறை உணர்ந்த குபேரன் கை குவித்து வணங்கினான். பணிவுடன் பிடிசோற்றை விநாயகருக்கு அளித்ததும் அவரது பசி அடங்கியது. பொல்லாதவருக்கு பொங்கல். குறும்பு செய்யும் குழந்தையை பொல்லா பயல் என திட்டுவதுண்டு. குழந்தை கடவுளான விநாயகரும் பொல்லா பிள்ளையார் என பெயர் பெற்றிருக்கிறார். இந்த வரலாற்றை படித்தால் அதற்கான காரணம் புரியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடிய தேவார பாடல்களை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. இவரது தந்தை திருநாரையூர் கோயிலில் உள்ள விநாயகருக்கு தினமும் நைவேத்தியம் செய்வது வழக்கம். ஒரு முறை வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் பூஜை செய்ய சிறுவனான நம்பியாண்டார் நம்பியை அனுப்பினார். பொங்கலை வைத்துவிட்டு அதை சாப்பிடும்படி விநாயகரை வற்புறுத்தினார். நேரம் கடந்து கொண்டிருந்தது. ஆனால் விநாயகர் சாப்பிடவில்லை. மனம் வருந்தி விநாயகர் மீது தலையை முட்டியபடி அழுதார். உண்மையான பக்திக்கு கட்டுப்பட்ட விநாயகர் பொங்கலை விருப்பமுடன் சாப்பிட்டார். அன்று கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கவில்லை. விநாயகரை சாப்பிட்டதாக நம்பி தெரிவிக்க யாரும் நம்பவில்லை. தகவலை கேள்விப்பட்ட மன்னர் ராஜராஜ சோழனுக்கு உண்மையை அறிய ஆவல் எழுந்தது. பல வகையான பலகாரங்களுடன் கோயிலுக்கு வந்து விநாயகருக்கு நைவேத்தியம் செய்யுமாறு தெரிவித்தார். விநாயகர் அதை சாப்பிடாமல் தாமதிக்கவே நம்பியாண்டார் நம்பி பக்தியுடன் இரட்டை மணிமாலை பாடலை பாடினார். மனமிறங்கிய விநாயகர் தன் பக்தனின் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் ஊரறிய சாப்பிட்டார். இந்த விநாயகரின் சிலை உளியால் செதுக்கப்படாதவர் என்பதால் பொல்லா பிள்ளையார் எனப்பட்டார். பொல்லா என்றால் செதுக்கப்படாத என பொருள். அதுவே தற்போது பொல்லா பிள்ளையார் என்றாகிவிட்டது. சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் திருநாரையூர் உள்ளது. விலை உயர்ந்த பேனா. ஏதோ இந்த காலத்தில் படிப்புக்கு அதிகம் பணம் செலவழிப்பதாக நினைக்கிறோம். புராண காலத்திலேயே ஒரு பேனாவுக்கு 1000 பொன் விலை கொடுத்தவர் விநாயகர் என்பது தெரியுமா? வியாசர் விவரிக்க இருக்கும் மகாபாரத கதையை எப்படியாவது பதிவு செய்ய வேண்டும் என விநாயகர் விரும்பினார். ஆனால் அவரிடம் ஏடோ எழுத்தாணியோ இல்லை. விநாயகர் மகாபாரதம் எழுதும் ஓவியத்தை பார்த்திருப்பீர்கள். ஆனால் உண்மையில் அவர் ஏட்டில் எழுதவில்லை. மகாபாரதத்தை எழுத ஏராளமான ஏடுகள் வேண்டும் என்பதால் ஒரு திட்டம் தீட்டினார் விநாயகர். இமயமலையில் பாறைகளில் எழுதுவது என முடிவு செய்தார். மலைப்பாறையில் எழுத கனமான எழுத்தாணி வேண்டுமே, அதற்கும் அசரவில்லை. வலிமையான தன் தந்தத்தை ஒடித்து எழுத்தாணியாக கொண்டார். யானை இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொன் என்பர். தந்தத்தின் மதிப்பால் உருவான பழமொழிதானே இது. உலகிலேயே ஒரு எழுத்தாணிக்காக 1000 பொன் செலவழித்தவர் விநாயகர் மட்டுமே. புன்னகையில் பூத்த மலர். பண்டாசுரன் என்பவன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான். அவனை அழிக்க வேண்டுமென பார்வதியிடம் தேவர்கள் முறையிட்டனர். பார்வதி தன் படையுடன் லலிதாம்பிகை என்னும் பெயர் தாங்கி போருக்கு புறப்பட்டாள். சிவனும் காமேஸ்வரராக பின்தொடர்ந்தார். அக்னி கோட்டை ஒன்றை எழுப்பி அதனுள் லலிதாம்பிகை தங்கினாள். இதை அறிந்த பண்டாசுரன் தனது உதவியாளரான விசுக்ரன் என்பவனை அனுப்பி படைகளை செயல்பட விடாமல் தடுத்திடு என உத்தரவிட்டான். சுற்றிலும் தீயெறிந்ததால் அசுரனால் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை. விக்ன இந்திரம் என்னும் தகடு ஒன்றை நெருப்பை தாண்டி கோட்டையின் மீது வீசினான். அது யாருடைய உயிரையும் வாங்காது. ஆனால் அங்குள்ளவர்களின் மனதை மாற்றிவிடும் சக்தி கொண்டது. அதன்படி அவர்களின் மனதில் லலிதாம்பிகைக்கு கட்டுப்பட்டு நாம் ஏன் போரிட வேண்டும், நம்மால் கொல்லப்படுவது அசுரர்கள் என்றாலும் கொலைப்பாவம் நம்மைதானே சேரும், மேலும் நாம் போரிட்டாலும் பெரிய வீராங்கனை என்ற புகழ் லலிதாம்பிகைக்கே உண்டாகும். எனவே போர் புரியாமல் நிம்மதியாக உறங்கலாம் என்ற எண்ணம் எழுந்தது. அசுரனின் மாய செயலை அறிந்த லலிதா சிரித்தாள்.
இந்த நேரத்தில் காமேஸ்வரராக இருந்த சிவன் அவளைக் கண்டு புன்னகைத்தார். அவர்களது புன்னகையில் பூத்த மலராக அவதரித்தார் விநாயகர். தன் தும்பிக்கையை நீட்டி எந்திரத்தை எடுத்து சுற்றிலும் எரியும் தீக்குள் வீசி சாம்பலாக்கினார். படையினர் தூக்கத்திலிருந்து விழித்தனர். ஆவேசத்துடன் போரிட்டு அசுரனை அழித்தனர். விக்னம் என்றால் தடை. தடையை வேறறுத்து லலிதாம்பிகையின் வெற்றிக்கு துணை நின்றதால் விக்னேஸ்வரர் என விநாயகர் பெயர் பெற்றார். விநாயகர் வடிவங்கள். வடமொழி எழுத்துக்களான அகரம் முதல் ஷகரம் வரையிலான 51 எழுத்துக்களின்படி கணபதிக்கு 51 வடிவங்களை நம் முன்னோர் உருவாக்கினார். அவற்றில் 16 மூத்தங்களை மிக சிறந்தவையாக வகுத்தனர். பால கணபதி அகரம் முதலான அனைத்துக்கும் மூல முதற் பொருள். இளஞ்சிவப்பு திருமேனியர். குழந்தை வடிவானதால் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளை பொறுத்தருளும் கருணாகர ஏகாஷரமூர்த்தி. தருண கணபதி 8 கரங்களுடன் கூடிய ஏகதந்தர். ஆபத்து தருணங்களில் காவலாக வந்திருந்து காக்கும் செம்மேனி பெருமாள். பக்த கணபதி பக்தி செய்பவரை காக்கும் பரமதயாளன். சந்திர ஒளி பொருந்திய வெண்ணிற திருமேனியன். பக்தி சிந்தனையுடன் ஆராதிப்பவருக்கு சகல சித்திகளையும் தந்தருள்வார். வீர கணபதி கஜமுகாசூரனை அழித்த மாவீர கணநாதர். அந்திவான செவ்வண்ண திருமேனியன். கொடியவரை வீழ்த்தி அடியவரை காத்தருள்வார். சக்தி கணபதி ஆனந்தமூர்த்தியான இவர் பவள நிறத்தவர். அச்சமின்றி மக்கள் வாழ அபயமுத்திரை திருக்கோலத்துடன் காட்சி தந்தருள்பவர். துவிஜ கணபதி 4 முகங்களை கொண்டவர். உள்ளன்புடன் தன்னை தியானிப்பவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் தைரியத்தையும் வாரி வழங்கும் ராஜமூர்த்தி. சித்தி கணபதி 4 திருக்கரங்களுடன் கூடியவர். பொன்வண்ண மேனியன். பூரணமான விசுவாசிகளுக்கு பரிபூரணமாக தந்தருளும் நவசக்தி யோக சித்தியுடையவர். உசிஷ்ட கணபதி சிற்றின்ப இல்லத்தார் பற்றுக்கும் பேரின்ப கோட்டைக்கும் இவரே தலைவர். கரும்பச்சை திருமேனியர். 6 திருக்கரங்கள் கொண்டவர். விக்ன கணபதி பொன்வண்ண திருமேனியர். நம் எண்ணம் மற்றும் வேண்டுதலை செவ்வனே நிறைவேற்றுபவர். சப்ர கணபதி செம்பருத்தி பூவின் நிறத்தை ஒத்தவர். நாம் நினைத்த காரியங்களை செவ்வனே நிறைவேற்றுபவர். கேரம்ப கணபதி பஞ்சபூதங்களின் பிரதிபலிப்பாக 5 திருமுகங்களை கொண்டவர். வெள்ளை திருமேனியன். சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவர். லட்சுமி கணபதி சித்தி புத்தி தேவியருடன் திகழ்பவர். 8 திருக்கரங்களை உடையவர். 7 உலகம் அனைத்தையும் தன் பேழை வயிற்றுக்குள் கொண்ட அண்ட சராசர தத்துவ வித்தர். மகா கணபதி இளம்பிறை சந்திரனை திருமுடியில் சூடியவர். 10 திருக்கரங்களை கொண்டவர். துதிக்கையில் ரத்தின கலசத்தை ஏந்தி பக்தரை காக்கும் பரமதயாளன். விஜய கணபதி செந்நிற வண்ணன். பக்தர்களுக்கு வெற்றியை மலையாக பொழியும் மத்தள வைரன். நிறுத்த கணபதி மஞ்சள் நிற திருமேனி கொண்ட பெருமூர்த்தி. 6 திருக்கரங்கள் கொண்டவர். சரணடையும் பக்தர்களை காக்கும் கடவுள். ஊர்த்துவ கணபதி தங்க நிறமுடையவர். 8 திருக்கரங்கள் கொண்டவர். அச்சத்தை தீர்த்து நமக்கு ஆனந்த வாழ்வளிக்கும் ஸ்ரீ ஆனந்த விநாயக மூர்த்தி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகர் சதுர்த்தி 27/8/2025. நாம் ஆவலோடு எதிர்பார்த்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா வந்துவிட்டது. குதூகலமான இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாடே தயாராகிவிட்டது. 5 கரங்களை உடைய ஆனைமுகனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதமான ஆவணி மாத வளர்வரை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 புதன்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமும் கூடிய புதன்கிழமையில் வருகிறது. எந்த அடிப்படையில் கொண்டாடுகிறோம்? நம்முடைய சமய பண்டிகைகள் பெரும்பாலும் திதியை அனுசரித்து தான் கொண்டாடப்படுகின்றன. முருகனுக்கு கந்த சஷ்டி, விநாயகருக்கு சதுர்த்தி, பெருமாளுக்கு அஷ்டமி, சூரியனுக்கு சப்தமி, அம்பாளுக்கு தசமி, சிவபெருமானுக்கு பிரதோஷ தினமான திரையோதசி என திதிகளின் அடிப்படையில் தான் பெரும்பாலான விரதங்களும் உற்சவங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய நாராயண பூஜை பௌர்ணமியிலும் முன்னோர்களுக்கான பூஜை அமாவாசையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். விநாயகருக்குரிய தினம் சதுர்த்தி. சதுர்த்தி என்பது 4வது திதி. இது வளர்வுரை தேய்பிறை என வருடத்திற்கு 24 சதுர்த்தி வரும். ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவதன் மூலம் வினைகளை வேறறுத்து நல்வாழ்வு வாழும் நலமான வாய்ப்பினை பெறுகிறோம். இந்த ஆண்டு சிறப்பு. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தினம் புதன்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 7 மணி வரை சந்திரனுக்குரிய ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்குரிய சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. சதுர்த்தி திதி மாலை சுமார் 4 மணி வரை இருக்கிறது. பிறகு பஞ்சமி வந்துவிடுகிறது. ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு சாந்திரமான முறையில் வரும் வளர்பிறை 4ஆம் நாளே விநாயகர் சதுர்த்தி தினமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு அடுத்த நாள் ரிஷி பஞ்சமியும் அதற்கு அடுத்த நாள் சம்பா சஷ்டி விரதமும் தொடர்ந்து வருகின்றன. முதல் வழிபாடு மூத்த பிள்ளைக்கே. விநாயகர் வழிபாடு 6 சமயங்களில் கணாபத்தியம் என்னும் பிரிவில் இருந்த தொன்மையான வழிபாடுகளில் ஒன்று. புராணங்களின்படி விநாயகப் பெருமான் லோக மாதாவான பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர்.
அப்படி உருவாக்கப்பட்ட உருவத்தில் யானையின் தலையை பொருத்தி யானை முகமாக மாற்றியவர் சிவபெருமான். எனவே சிவபார்வதியின் அம்சமாகவும் அவர்களின் பிள்ளையாகவும் அறியப்படுபவர் விநாயகர். முருகனுக்கு முன்னுள்ள பிள்ளை என்பதால் மூத்த பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய தோற்றத்தை பற்றி பல்வேறு புராண கதைகள் இருக்கின்றன. எந்த வழிபாட்டிலும் முதல் வழிபாடாக விநாயகர் வழிபாட்டை நடத்திவிட்டுதான் மற்ற காரியங்களை தொடங்குகின்றனர். வினைகளை வேறறுத்து வெற்றியை தருவது விநாயகரின் பணி. அதனால் முதல் பூஜையாக விநாயகர் பூஜை நடத்துகின்றனர். விநாயகரின் பெயர்கள். விநாயகருக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கின்றன. கணபதி என்று அழைக்கிறார்கள், விநாயகர் என்று துதிக்கிறார்கள், விக்னேஸ்வரன் என்று போற்றுகின்றார்கள், கஜமுகன் என்று கைகூப்புகிறார்கள், லம்போதரன் என்றும் அழைக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு, காரணம் உண்டு. பூதகணங்களுக்கு அதிபதியாதலினால் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். யானை முகத்தை உடையவராதலால் ஆனைமுகன் என்று அழைக்கப்படுகிறார். கஜம் என்றாலும் யானையை குறிக்கும். யானை முகத்தை உடையவராதலின் கஜமுகன் என்று அழைக்கப்படுகின்றார். விக்னங்களை தீர்ப்பதால் விக்னேஸ்வரன். லம்போதரன் விநாயகருக்குரிய குறிப்பிடத்தக்க அடையாளம் அவருடைய பெருவயிறு, தும்பிக்கை, ஒடிந்த தந்தம், கையில் வைத்திருக்கும் மோதகம். கஜமுகன் என்று அவருடைய முகத்தை வைத்து திருநாமம் சூட்டியவர்கள் அவருடைய வயிற்றை வைத்து சூட்டிய திருநாமம் தான் லம்போதரன். லம்பம் தொங்குவது, உதரம் வயிறு, அதாவது தொந்தி உள்ளவர். புரந்தரதாசர் சங்கீதத்தில் பாலபாடம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் கீதத்தை லம்போதர லகுமிகரா என்று ஆரம்பித்திருக்கிறார். லகுமிகரா என்றால் லக்ஷ்மிகரா, லௌபாக்கியங்களை உண்டாக்குபவர். பிள்ளையார் என்றாலே அவருடைய பானை வயிறு தான் முதலில் நினைவுக்கு வரும். இந்த விஷயம் பேழை வயிறும் என்று விநாயகர் அகவலில் வருகிறது. கையில் பூர்ணம் உள்ள மோதகத்தை வைத்திருப்பவர். தாமே பூர்ணவஸ்து என்று காட்டதான் பானை வயிற்றோடு இருக்கிறார். 4 யுகங்களிலும் 4 அவதாரங்கள். கணேச புராணம் கிருத, திரேதா, துவாபர, கலி ஆகிய 4 யுகங்களிலும் 4 அவதாரங்களாக அவதரிப்பதாக கூறுகின்றது. முதல் யுகமான கிருத யுகத்தில் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். கிருதயுக அவதாரத்தில் பிள்ளையாரின் திருநாமம் மகாகடர். அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமம். 3வது யுகமான துவாபர யுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷி மற்றும் பராசர மகரிஷியின் தேவி வத்சலாவால் சிறப்பாக வளர்க்கப்பட்டார். கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும் தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுகின்றது. கஜாசுரன் கேட்டவரம். கஜாசுரன் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தில் தன் நினைவு என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசுரனின் யானை தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறார். மேலும் அவனது யானை தோலை உடுத்திக்கொண்டு கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்தார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கைலாயம் வருகிறார். சிவபெருமான் கைலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்த பார்வதி தேவி அவரை வரவேற்கும் முன்பு நீராட நினைத்தார். நந்தி இல்லாததால் பார்வதி தாம் குளிக்கும் மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவருக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார். தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்துகிறார். கதைகள் சொல்லும் செய்தி. நம்முடைய புராண கதைகள் ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லுவதற்காக எழுதப்பட்ட கதைகள். எனவே அந்த கதைகளின் சம்பவங்களை வரிக்கு வரி அப்படியே அர்த்தப்படுத்தி கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருக்க கூடாது. ஒரு விஷயத்திற்கு 2-3 கதைகள் கூட இருக்கலாம். அப்படி அந்த கதைகள் இருப்பதற்கு வெவ்வேறு கோணங்களில் அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். எனவே எந்த புராண கதைகளிலும் நாம் சாரத்தை மட்டும் கிரகித்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் கதையின் அடிப்படையை கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். பார்வதி தேவி மஞ்சளை வைத்து பிள்ளையாரை உருவாக்கியதாக உள்ள புராண கதை ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறது. பிடித்து வைத்ததால் பிள்ளையாரானவர் விநாயக பெருமான். இதன் பொருள் நாம் விநாயகரை நினைத்து எந்த பொருளை பிடித்து வைத்தாலும் அதில் உடனடியாக பிள்ளையார் வந்து அமர்ந்து கொள்கிறார். இதனை ஆவாகனம் என்று பூஜை முறையில் சொல்வார்கள். அதை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கதைதான் மஞ்சள் பிள்ளையார் கதையும் பிறகு அவருக்கு கிடைத்த யானை முகமும். வெள்ளத்தை கிள்ளி வெள்ள பிள்ளையாருக்கு. இன்றைக்கும் பிள்ளையாரை முதலில் பெரும்பாலும் மஞ்சளில் தான் பிடித்து வைக்கிறோம். மஞ்சள் கிடைக்காத இடத்தில் வெள்ளத்தால் பிடித்து வைக்கலாம். அதைவிட இன்னும் சிறப்பு, அந்த வெள்ளத்தையே கிள்ளி வெள்ள பிள்ளையாருக்கு பூஜை செய்யலாம். இந்த எளிமையான விஷயம் வேறு எந்த வழிபாட்டு முறையிலும் இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் மக்கள் மனதில் பிள்ளையார் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். சாணத்தில் பிள்ளையாரை பிடிக்கலாம், களிமண்ணால் பிள்ளையாரை பிடிக்கலாம், மரத்தில் அவரை வடிக்கலாம், கருங்கல்லில் அவரை செதுக்கலாம், களிமண்ணில் ஆக்கலாம். ஏன் நம்முடைய மனதையே உள்ளங்கையால் தொட்டு பிள்ளையார் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தால் கூட
பிள்ளையார் மனதில் வந்து அமர்ந்து கொள்கிறார். தமிழகத்தின் வீதிகளில் பிள்ளையார். ஒவ்வொரு ஊரிலும் ஓரிரண்டு சிவக்கோயில்கள் இருக்கும், ஓரிரண்டு திருமால் ஆலயங்கள் இருக்கும். அம்மன் ஆலயங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். ஆனால் வீதிக்கு வீதி விநாயகர் தான் இருப்பார். ஆலமரம், அரசமரம், ஆற்றங்கரை, குளத்தங்கரை என்று அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய எளிமையான தெய்வம் விநாயகர். ஆற்றில் நீராட செல்லும் போது அவரை வணங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். நீராடிவிட்டு வரும்போது அவரை வணங்கிவிட்டுதான் வர வேண்டும். எந்த ஆலயத்தில் வழிபட சென்றாலும் அவரை வணங்கிவிட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். எனவே கோபுர வாசலிலே அவர் குடியிருப்பார். ஒரு தெருவிற்குள் நுழைந்தால் அவரை வணங்கிவிட்டுதான் தெருவுக்குள் நுழைய வேண்டும் என்பதால் தெருமுனையில் அவர் இருப்பார். மழை வரம் தரும் பிள்ளையார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் 1000 டன் விநாயகர் அருள் புரிகிறார். சித்திரை மாதத்தின் போது நடக்கும் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் நடராஜ பெருமானுடன் பஞ்சமுக கேரம்ப கணபதி வீதி உலா வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் மாதேவியில் மிளகு பிள்ளையார் அருள் தருகிறார். மழை பெய்வதற்காக இவரது உடலில் மிளகை அரைத்து தடவி அபிஷேகம் செய்கிறார். விநாயகர் லிங்க வடிவத்திலேயே அருள் புரியும் இடம் திண்டிவனம் அடுத்த தீவனூர். இவருக்கு நற்குத்தி விநாயகர் என்று பெயர். லிங்கத் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது விநாயகரை நாம் தரிசனம் செய்யலாம். ராமநாதபுரம் உப்பூரில் வெயில் உகந்த விநாயகர் அருள்கிறார். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் அவருக்கு தெற்கு புறத்திலும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வடக்கு புறத்திலும் சூரியன் கதிர்களை பாய்ச்சி வணங்குகின்றார். ஆத்தூரில் தலையாட்டும் விதமாக தலையாட்டி விநாயகர் தரிசனம் தருகின்றார். நந்தியோடு இருக்கும் விநாயகர் கோயம்புத்தூர் மத்தம்பாளையத்தில் உள்ளார். தேவாரம் துவக்க காரணமான பிள்ளையார். சிதம்பரத்திற்கு அருகில் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பி அருள் புரிந்தவர் பொல்லா பிள்ளையார். இவர்தான் சைவ திருமுறைகள் தொகுக்க காரணமானவர். திருநாரையூர் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சன்னதிக்கு தென்மேற்கு திசையில் தனி சன்னதியில் பொல்லா பிள்ளையார் அருள்பாலித்து வருகிறார். பொல்லாதே என்றால் உளியால் செதுக்கப்படாது, தானாக தோன்றியது என்று பொருள். பொல்லா பிள்ளையார் இல்லாவிட்டால் தேவார பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நம்பியாண்டவர் நம்பி குருபூஜை விழாமுறை விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. முக்குருணி விநாயகர். முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பெரிய விநாயகர். மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே கிளிக்கூண்டு மண்டபத்திற்கு வடதுபுறம் அமைந்துள்ளது. ஒரு குருணி என்பது 6 படி, முக்குருணி என்பது 18 படி. விநாயகர் சதுர்த்தி அன்று இவருக்கு 18 படி பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது. இவருக்கு அபிஷேகம் செய்ய பக்கவாட்டில் உள்ள படிகளில் ஏறி செல்ல வேண்டும். மீனாட்சி அம்மன் கோயில் கட்டிய போது மன்னர் திருமலை நாயக்கர் கோயில் கட்ட மண்வேணி மதுரை நகருக்கு வெளியில் அமைந்துள்ள வண்டியூர் என்ற இடத்தில் ஒரு பெரிய தெப்ப குளத்தை வெட்டினார். அப்போது அங்குள்ள ஒரு பாறையை வெட்டி எடுத்த போது மிகப்பெரிய பிள்ளையார் சிலையை செய்து மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. விடல் தேங்காய் விநாயகர். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் ராஜகோபுரம் என போற்றக்கூடிய தெற்கு கோபுர வாயில் தாண்டினோமியானால் இடது பக்கம் தனியொரு அழகி ஆலயம் கொண்டு ஸ்ரீ முக்குருணி விநாயகர் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், கற்பக்கிரகம் என அழகியதொரு வரிசையில் ஆலயம் தனியாக அமைந்துள்ளது. முகப்பு மண்டபத்தின் விதான மேற்கூரையில் விநாயகரின் 16 வடிவங்கள் எழில் கொஞ்ச வரையப்பட்டுள்ளன. சிதம்பர பூஜை பத்ததியின்படி முக்குருணி விநாயகர் திரிசிவாக்கிய கணபதி என்று போற்றப்பட்டு வழிபடப்படுகின்றார். இங்கு விடல் தேங்காய் வழிபாடு சிறப்புக்குரியது. செயல்கள் சிறக்கவும் வேண்டிய காரியம் நிறைவேறினாலும் பக்தர்கள் இங்கு 1008 தேங்காய்களை விடல் தேங்காயாக உடைக்கும் வழக்கம் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிள்ளையாரை ஏமாற்ற முடியுமா? திருவாரூருக்கு தெற்கே திருக்காராயில் என்று ஒரு சப்தவிடங்க சேத்திரம். தியாகராஜா 7 விதமான நாட்டியமாடும் 7 ஸ்தலங்களில் ஒன்று. இங்கே அருள்புரியும் பிள்ளையாருக்கு கடுக்காய் பிள்ளையார் என்று திருநாமம். இதன் பின்னணியில் ஒரு அற்புதமான கதை உண்டு. அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டைகள் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தான். அந்த காலத்தில் ஜாதிக்காய்க்கு வரி உண்டு. அதனால் சுங்கசாவடியில் கடுக்காய் மூட்டை என்று பொய் சொல்லி முன்னேற்பாடாக வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் கடுக்காய் மூட்டைகளும் போட்டுக்கொண்டு வந்திருந்தான். சரி என்று வரி இல்லாமல் விட்டுவிட்டார்கள். விநாயகர் சும்மா விடுவாரா? அவர் எல்லா மூட்டைகளில் இருந்ததையும் கடுக்காயாகவே மாற்றிவிட்டார். மறுநாள் மூட்டைகளை பிரித்து பார்த்த வியாபாரி ஐயோ என்று தலையில் கை வைத்தவாறு உட்கார்ந்து விட்டான். அப்புறம் பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டு கடுக்காய் மறுபடி ஜாதிக்காயானதால் அதற்குண்டான வரியும் அபராதமும் கட்டுவதற்காக ஒப்புக்கொண்டான். அவரும் கடுக்காயை மாற்றி பழையபடியே ஜாதிக்காயாக பண்ணினார். பிள்ளையாருக்கு இந்த சம்பவத்தால் கடுக்காய் பிள்ளையார் என்ற பெயர் வந்துவிட்டது. பெரிய காதுகள் ஏன், மோதகம் ஏன்? மகாபாரதத்தை எழுதுவதற்காக தனது கொம்பையை ஒடித்து வெளித்தோற்றத்தை விட அறைவுக்கு முன்னுரிமை தர வேண்டியதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. விநாயகரின் முரம் போன்ற பெரிய காதுகள் செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றன. தாமோ பூர்ண வஸ்து என்று காட்டதான் கையில் பூர்ணமுள்ள மோதகம்.
மோதகம் என்றால் ஆனந்தம், ஆனந்தம் தருவது விக்னேஸ்வரரே, நல்ல நிறைவை காட்டுவது பானைவேறு. விநாயக சதுர்த்தி விழா வெகு காலமாக தென்னகத்தில் பிரசித்தமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்குள்ள பிரம்மாண்டமான ஊர்வலங்களும் பொது இடங்களில் விநாயகர் வழிபாடும் ஒரு காலத்தில் இருந்ததா என்பது தெரியவில்லை. 11ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிரா மன்னர் சத்ரபதி சிவாஜி தமது ஆட்சி காலத்தில் விநாயக சதுர்த்தி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடினார் என்கிறார்கள். மிகப்பெரிய விநாயகர் ஊர்வலங்களுக்கு வழி செய்தவர் இந்திய விடுதலை போராட்ட வீரரான பாலகங்காதர திலகர். 1893ஆம் ஆண்டு சர்வஜன கணேஷ் உற்சவம் என்ற பெயரில் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் கலந்து விநாயகர் திருவிழாவை மக்களை திரட்டுவதற்கான யுக்தியாக அவர் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நேபாளம், சிங்கப்பூர், மலேசியா, ரீயூனியன், இலங்கை, மலேசியா, அமெரிக்கா முதலிய மேல்நாடுகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா அங்குள்ள இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிறது. எப்படி கொண்டாடுவது? விநாயகர் சதுர்த்தி விழா மிக எளிமையாகவும் கொண்டாடலாம், மிக பிரம்மாண்டமாகவும் கொண்டாடலாம். வெறும் அருகம்புல், கொஞ்சம் தீர்த்தம், பொறிக்கடலை இவற்றில் மனமிழைந்து அருள்பவர் மகா கணபதி. இந்த வருடம் 27/8/2025 புதன்கிழமை எப்படி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடலாம் என்று பார்ப்போம். முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையும் மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறை சுத்தமான மணிப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போடுங்கள். தலைவாழை இலை ஒன்று நுனி வடக்கு பக்கம் பார்ப்பது போல வைத்து பச்சரிசியை பரப்பி வையுங்கள். அவரவர் வழக்கப்படி களிமண் பிள்ளையார் அல்லது குடும்ப பிள்ளையாரை அரிசி தாம்பாளத்தில் வைக்கலாம். அருகே ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி மாவிலை தேங்காய் வைத்து கும்பகலசம் செய்யுங்கள். அருகம்புல், வன்னி மந்தாரை இலைகள் பிள்ளையாருக்கு விசேஷமானவை. நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றும் 21 என்ற கணக்கில் வைக்கவும். பூஜையின் போது மண்ணகலில் நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். விநாயகரின் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை, விநாயகர் கவசம் படிப்பது சிறப்பான பலன்களை தரும். சக்திக்கு தகுந்தபடி பால், இளநீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். விநாயகர் காயத்ரியை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் கலீம் க்ளம் கம் கணபதியே வர வர சர்வ ஜனமே வசமானய சுவாகா என்ற கணபதியின் மூல மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். குறைந்தபட்சம் ஓம் கம் கணபதியே நம என்று மட்டும் சொன்னாலும் போதும். பூஜை ஏற்பாடுகள், நிவேதனங்கள். விநாயகருக்கு கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, பாயாசம், பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல், பொரி, சோளம், விளாம்பழம், நாவல் பழம், வடை, சுண்டல், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், ஆப்பிள், கரும்பு என்று பல வகை நிவேதனங்களை அவரவர் வசதிக்கு ஏற்றபடி வைத்து வணங்கலாம். சனீஸ்வரரை அடக்கும் சக்தியை விநாயகர் பெற்றதால் எள் கொழுக்கட்டை விசேஷமானது. ராகு தோஷத்திலிருந்து நீங்க உளுத்தம் கொழுக்கட்டையும், சந்திராசிரமம் கஷ்டம் தராமல் இருக்க அரிசி மாவும், குரு சுக்கிரன் போன்ற சுபகிரகங்களின் அருள் கிடைக்க வெல்லத்தையும், யானைக்கு பிரியமான தேங்காய், கடலை பருப்பும் விநாயகர் சதுர்த்தியில் நிவேதனமாக இடம்பெற வேண்டும். எருக்கு மாலை விசேஷம். அது எல்லா விசேஷத்தையும் முறிக்கும் வல்லமை கொண்டது. கொழுப்பை கரைப்பது அருகம்புல். நம் உடல் கொழுப்பையும் மனதில் ஏற்படும் கொழுப்பையும் இந்த அருகம்புல் நீக்கிவிடும். ஒரு காலத்தில் உப்பினால் பிள்ளையார் பூஜை செய்து அரசர்கள் போரில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். வெற்றி தரும் விநாயகர் திருத்தலங்கள். மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனம் கோட்டை என்னுமிடத்தில் விநாயகர் கோரக்கர் அருள்கிறார். நோய்களை தீர்ப்பதிலும் சனிதோஷம் தீர்ப்பதிலும் விநாயகர் வடிவில் உள்ள கோரக்க சித்தர் அருள்கிறார். ராமநாதபுரம் உப்பூரில் வெயிலுகந்த விநாயகர் அருள்கிறார். தட்சிணாயன காலங்களில் இந்த விநாயகரின் தெற்கு பகுதியிலும் உத்தராயண காலங்களில் வடக்கு பகுதியிலும் கதிரவன் தன் கிரகணங்களால் இந்த விநாயகரை வணங்குகிறான். கிருஷ்ணகிரியில் உள்ள பாகலூரில் விநாயகப் பெருமான் சிவலிங்க ஆவுடையாரின் மேல் வலது கையில் ஒடிந்த தந்தத்துடனும் இடது கையில் கொழுக்கட்டையுடனும் ஈசானிய திக்கை நோக்கி அமர்ந்தருள் புரிகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மாதேவியில் உள்ளது மிளகு பிள்ளையார் ஆலயம். மழை பொய்த்தால் இவரது உடலில் மிளகை அரைத்து தடவி அபிஷேகம் செய்வித்தால் உடனே மழை பொழியும் அற்புதம் நிகழ்கிறது. மதுரை கீழமாசி வீதியில் மொட்டை விநாயகரை தரிசிக்கலாம். பார்வதியால் அவள் காவலுக்கு படைக்கப்பட்ட சிறுவனின் தலையை ஈசன் அறியாமல் கொய்தார். அவர் மொட்டை விநாயகராக இத்தலத்தில் அருள்வதாக ஐதீகம். இத்தலத்தில் திருவுள சீட்டு போட்டு பார்ப்பது வழக்கமாக உள்ளது. விழுப்புரம் தீவனூரில் நற்குத்தி விநாயகர் லிங்க வடிவில் அருள்கிறார். லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் போது அதில் உள்ள விநாயகரை தரிசிக்கலாம். நாகப்பட்டினம் செண்பகபுரியில் உள்ளது ஆதி கும்பேஸ்வர சுயம்பு விநாயகர் ஆலயம். இவர் சன்னதி கோஷ்டத்தில் மும்மூர்த்திகளும் அருள்வது வித்தியாசமான அமைப்பு. தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தில் 1000 விநாயகர் அருள்கிறார். இத்தல சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் பஞ்சமுக கேரம்ப கணபதி நடராஜ பெருமானுடன் திருவீதி உலா வருகிறார். கோவை மத்தளம்பாளத்தில் காரண விநாயகரை தரிசிக்கலாம். இக்கோயிலில் விநாயகர் அருகில் நந்தியம்பெருமான் வீற்றிருப்பது தனி சிறப்பு.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி கணபதி என்னும் காவல் கணபதியை தரிசிக்கலாம். இவர் தலையை ஆட்டும் விதமாக இடதுபுறம் சாய்ந்தபடி அருள்கிறார். சிதம்பரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாரையூரில் அருள்கிறார் பொல்லா பிள்ளையார். நம்பி ஆண்டார் நம்பிக்கு அருள் புரிந்த விநாயகர் இவர். ராஜராஜ சோழனுக்கு சைவ திருமுறைகளை தொகுக்க உதவியவர். உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார். தஞ்சாவூர் கணபதி அக்ரஹாரத்தில் விநாயகர் சதுர்த்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதில்லை, இந்த ஆலயத்திலேயே வந்து கொண்டாடுகின்றனர். ஓசூர் பேரிகை பாதையில் பாகலூர் ஏசியன் பேரிங் கம்பெனி அருகில் மாடி விநாயகர் அருள்கிறார். இவர் சன்னதியில் இருபுறங்களிலும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரும் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரும் சன்னதி கொண்டுள்ளனர். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் கோயில் உள்ளது. இந்த பிள்ளையாருக்கு கீழே எந்திர பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். திருவையாருக்கு அருகே உள்ள திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் கோயிலில் வேத விநாயகர் அருள்வாளிக்கிறார். இவர் வேத கோஷ்டத்தை சற்றே செவியை சாய்த்த வண்ணம் கேட்பதால் செவி சாய்த்த விநாயகர் என்கிறார்கள். கும்பகோணம் ஆடுதுறைக்கு அருகே உள்ள மருத்துவக்குடியில் தேள் போன்ற வடிவமைப்பில் விருச்சிக பிள்ளையார் அருள்கிறார். திருச்சிக்கு அருகே உள்ள பிச்சாடனார் கோயிலில் சிம்ம வாகனத்தின் மீது பஞ்சமுக விநாயகர் 5 அடி உயரத்தில் அருட்கோலம் காட்டுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகமங்கலத்தில் 2000 வருடத்திற்கு முற்பட்ட ஆதிசங்கரால் பாடப்பட்ட ஆனந்தன் விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பேரூரணியில் மராட்டிய மன்னர் துளசாஜி மகாராஜாவால் கட்டப்பட்ட நீலகண்ட விநாயகரை தரிசிக்கலாம். நீலகண்டரின் பிள்ளையாதலால் நீலகண்ட பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். தஞ்சாவூர் கீழவாசலில் வல்லப அம்பிகா சமேத ஸ்வேத விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களால் வழிபட்ட இந்த விநாயகருக்கு கோட்டை விநாயகர் என்றும் பெயருண்டு.